ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் விக்கி ஃபார் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். தல ரசிகர்களுக்கான ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் தாங்க விஸ்வாசம். ஸோ இந்தியாவிலே காசி டாக்கீஸில் தான் ஃபஸ்ட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 1 மணிக்கு 10ஆம் தேதி ஆகிய 1 மணிக்கு இன்றைக்கி இன்னொரு 20 மினிட்ஸில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரசிகர்கள்லாம் வந்து வெறித்தனமாக இருக்காங்க. தலையை வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோன்ற ஒரு ஆர்வத்தில். ஸோ தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், தலையை வந்து தரிசிக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ வாங்க ரசிகர்களோட ஆர்வத்தை இன்னும் தூண்டி அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு எதிர்பார்க்கலாம். வாங்க. தலை பார்க்குற ஸ்க்ரீனில் தலையை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குப்பா. தலை உசுறு தலை. எல்லாரும் தலைக்கு இப்படிதான் சாதாரணமாக இல்லை, உயிர் அந்த மாதிரி எல்லாரும் ஸ்க்ரீனில் ஆர்வமாக இருக்கிறோன்னா எப்படி சொல்கிறது. இப்போ கடவுளை பார்க்க ஐப்பன் கோயிலுக்கு போகிறோம், கடவுளை பார்க்க எப்படி போவோம் அந்த மாதிரி தான் போவோம். தலைனா எங்களுக்கு அந்த சாமி 503 நாள் எங்கள் தலையை ஸ்க்ரீனில் பார்த்து ஓகேங்களா உயிரே கொடுப்போம் தலைக்காக. என்ன வேணா சொல்லு, என்ன வேணா பண்ண சொல்லு, பண்றேன் இப்போ பண்றேன், நான் என்ன வேணா பண்ண சொல்லு, தலைக்கோசம் இப்போ பண்றேன் புத்தா. சரி சரி இப்போ பேட்டையும் விஸ்வாசமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ எந்த படத்துக்கு வந்து தலை இல்லை இதில் வந்து என் கேள்வி என்னன்னா, தலை தான் நாங்கள் தலை ஃபேன்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்கல. எந்த படம் வந்து ரொம்ப மாசா ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாரும் கிங் ஆஃப் ஓப்பனிங் சொல்லுவாங்க. அந்த ஓப்பனிங்ல மாஸ் காட்டுறது யாரு? எத்தனை மாஸ் வேணா பண்ணலாம், ஆனா ஓப்பனிங்ல மாஸ் காட்டுறது யாரு? தலை மட்டும்தான். அவர் கிங் ஆஃப் ஓப்பனிங், கிங் ஆஃப் மாஸ் ஓப்பனிங். அவரு இந்த மாஸ் யாருக்கு இல்ல, ரஜினி கொடுக்கலாம் கிங் ஆஃப் ஓப்பனிங், விஜய் கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்கலாம். ஆனா அந்த ஓப்பனிங்ல மாஸ் காட்டுறது அஜித்தால மட்டும்தான் முடியும். அதனால தான் அவர் கிங் ஆஃப் மாஸ் ஓப்பனிங். அவரு சூப்பர். இப்ப தலை வந்து இப்ப அரசியலுக்கு வராருன்னா என்ன பண்ணலாம்? அரசியல் தேவையே இல்லை, அவர் எங்களுக்குள்ள ஒருத்தரா இருக்கட்டும். அதுதான் அவருக்கும் பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். ஒரு படம் கொடுத்தா போதும், இந்த அரசியல் எங்களுக்கு தேவையே இல்லை. சரிங்களா? கட்சிக்கு வந்து தான் வந்து நாட்டுக்கு பண்ணுமா, கட்சிக்கு வந்து நாட்டு நல்லது பண்ணுமா, சினிமால இருந்து மறைமுகமா பண்றானா அது தலை. மறைமுகமா பண்ற ஒரே நடிகை அது தலை. அகரம் ஃபவுண்டேஷனு ஜோதிகா என்ன சொன்னாங்க, விஜயகாந்தோ தலையோ கண்ணுக்கு தெரியாம எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க எங்க அகரம் ஃபவுண்டேஷனுக்கு. ஓகேங்களா? அது ஒண்ணே கட்சி சாயிலே வேணாங்க, எங்க தலையை தனியா விடுங்க. அவர் செம்ம சால்ட் அடிப்பாரு. ஏன் இந்த கேள்வி எழுப்பப்படுதுன்னா, ஏடிஎம்கேல வந்து அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவே தலை தான் வந்து தாங்க போறாரு, அவர் தான் தலைமை தாங்க போறாரு அப்படின்னு சொல்றோம். அவரு என்ன சொல்றேன்னா, மன்றமே காலச்சாரு. எனக்கு குடும்பத்தை பாருங்க, நீங்க உலக காசுல எனக்கு பண்ணாதீங்க, ஏழைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா அது வந்து அவர் மரமே பண்றாரு. தலை மாதிரி ஒரு ஆளா கிடையாது சார், கண்டிப்பாக கிடையாது. அவர் நல்லது நிறைய பண்ணுறாரு, அவர் ஹெல்பிங் மைண்ட் நிறைய இருக்குது. ஆனால் வந்தால் நல்லா இருக்கும், ஆனால் வேண்டாம் வந்தால் கண்டிப்பாக செய்வார். அசால்ட்டாக வருவார். எப்படி எல்லாம் வந்து போட்டி போட்டு நான் வரேன் நீ வரேன் எல்லாம் லைனில் நிற்பாங்க. தலை வந்து நின்று அசால்ட்டாக வந்து நிற்பார். ஆனால் அது எங்களுக்கு வேண்டாம், அவர் நான் தனியாக இருக்க தான் எனக்கு புரியும். நம்ம விஸ்வாசம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கோம், நம்ம காசி டாக்கீஸில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தலையை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு மண்டலம் மாலை போட்டு நாங்கள் தலையை தரிசிக்கிற அளவுக்கு இருக்குது படத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள். ஸோ இன்னும் இங்கே வந்து காசி டாக்கீஸில் 1 o'clock இப்போ 1 AM ஷோ இப்போது. ஸோ இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அளப்பறிக்குது. இங்கேங்க கொஞ்சம் நெஞ்ச கூட்டம் இல்லை, ஃபேன்ஸ் வந்து இங்கே 1.5 வருஷம். சரி, இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து இப்போ தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது? ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தலையை பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு அடுத்தது படத்தை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
நடிக்கிறாங்க இந்த படத்துல. புது ட்விஸ்ட் யாருங்க தலைவி? தலைவி என்ன தல? நயன்தாரா தல. தலைவி யாரு கேட்டா? தமிழ் சினிமாலே தலைக்கு ஈக்குவலா எது வந்தாலும் தலைக்கு ஒரே பேர்னா தலைவி மட்டும். ஈக்குவல்லாம் இல்லவே இல்ல, தலைவிலாம் ஈக்குவல் கிடையாது, தலைக்கு ஈக்குவல் வராது. இப்படியே பேசிட்டு அடிச்சு காட்டு. ஒரே சரி சரி சரி. இப்ப புது ட்விஸ்டா வந்து தலைக்கு ஈக்குவலா ஒரு ஆள் நம்ம படத்துல நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரசிகர் பட்டாளம் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்கலாம். தலைக்கு 1000 பேர் நடிக்கலாம். கேத்ரினா கைஃப் நடிக்கலாம், தீபிகா பாடுகோன் நடிக்கலாம். எவன் வந்து நடிச்சாலும் நம்ம ஊரு பொண்ணு, நம்ம ஊரு கேரளால இருந்து வந்தாலும் நம்ம ஊரு பொண்ணு. இன்னும் தமிழுக்காக ஒரே போராடுற ஒரே பொண்ணு அறம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, வேற லெவலு அந்த படம். ஆனா தலை கூட நடிக்கும் போது இதுல ஒரே ஒரு ரொமான்ஸ் பாட்டு மட்டும் தான் வருது. அந்த பாட்டுக்கு எல்லாருமே அடிக்டடு. தலைக்கு ஈக்குவல் தலைவி இல்ல, தளபதி கூட இல்ல, எவனோ கிடையாது, யாருமே இல்ல. இல்ல ப்ரோ, யாராவது ஹீரோயின் வரும்போது எவ்வளையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. சமந்தா கம்பேர் பண்ணுங்க, உம்முன்னு இருக்கும். அதெல்லாம் ஒருத்தே இல்ல, அதை பத்தி ஒருத்தே இல்ல. நான் எதனால நீங்க கம்பேர் பண்ணுங்க, கீர்த்தி சுரேஷ் கம்பெனி இப்படி இருக்கும். ஓகேவா? தல அது மூஞ்சா சரியில்லை, 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. நயன்தாரா நீங்க சிரிப்பை பாத்திருக்கீங்களா? பல்லவன் படத்தை பாத்திருக்கீங்களா? லிப் டு லிப் பாத்திருக்கீங்களா? ஆனா எப்படி இருக்கும் பொண்ணு? அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். இவங்க வந்து இப்ப சண்டை போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுக்கு. சூப்பர் ஸ்டார் கேட்டுக்கோங்க. ஹாய், மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.